2025 குரூப் 1 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்விலாம் 2 செகண்டுக்கு மேலே டைமே எடுக்கக்கூடாது. கொஷினை படிக்கிறோம், படித்து புரிஞ்சு அடுத்த 2வது செகண்டில் ஆன்சர். சரிங்களா? பாருங்கள். ரமேஷ் 15,600 வைப்பு தொகையாக 10% வட்டி வீதத்தில் முதலீடு செய்ய தனி வட்டி தான். ஒவ்வொரு 2 ஆண்டின் முடிவிலும் அவர் வட்டி தொகையை அசலுடன் இணைக்கிறார் எனில் 4ஆம் ஆண்டின் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை எவ்வளவு? எக்ஸாக்டாலாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா கான்செப்ட் புரிஞ்சால் ஆன்சர் வந்துடும். இப்போது முதல் ஆண்டு முடிவு 2வது ஆண்டு முடிவில் ஒரு அமௌண்ட்டை வட்டி தொகையை அதில் சேர்த்திடுவார். அதே மாதிரி 3ஆம் ஆண்டு முடிவு 4ஆம் ஆண்டு முடிவு வட்டி தொகையை 4ஆம் ஆண்டு முடிவில் சேர்த்துவார். அப்போ 2 ஆண்டுக்கான வட்டி தொகை ஒரு ஆண்டுக்கு 10%, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோன்னா 10% கிடைக்கும். ஸோ 1560. அடுத்து 4ஆம் ஆண்டுக்கு 10%. ஸோ அதுக்கு ஒரு 1560. ஸோ இதுவே இங்கே வட்டி சேர்த்தனோம்ல அதுக்கு ஒரு 10% போடணும். அதெல்லாம் நீங்கள் கால்குலேஷனே பண்ண தேவையில்லை. ஏன் சார்? இங்கே பாருங்கள், அவர் 2 ஆண்டுக்கு சேர்த்துனாக்கா 4ஆம் ஆண்டு முடிவில் 2 வருஷத்துக்கு அதுவே 3000 சில்லறை ஆயிடுது. ஓகேவா? 3000 சில்லறை இருக்கக்கூடிய ஆப்ஷன் எத்தனை இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இதுதாங்க ஆன்சர். எக்ஸாக்டாலாம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாம். நீங்கள் ஒன்றும் மேக்ஸ்லாம் போடல. சரியா? இது மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ணணும்னா சிவா ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின்